ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். ஈஸி அண்ட் டேஸ்டியாக அரைச்சி விட்ட நாட்டுக்கோழி குழம்பு தான் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன், ஒரு கோழி எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம மசாலா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் சேர்க்கணும். ஸோ அதுக்கு மல்லி எடுத்திருக்கேன். நல்லா ஒரு பெரிய ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நான் மல்லி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் சின்ன ஜீரகம் எடுத்துக்கலாம். லைட்டாக ஆயில் போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் இதுலேயே கொஞ்சமாக தேங்காய் சேர்க்கலாம். நான் நிறைய தேங்காய் சேர்க்கல. தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் சேர்த்துட்டு முந்திரியும் பாதாமும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சமாக நான் க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயமும் கட் பண்ணியிருக்கேன். ஸோ சைட் பை சைட் பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ, பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன். ஸோ இதில் பிரியாணி இலை, கருவேப்பில்லை இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நான் இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகணும். ஸோ இப்போ தக்காளி நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் இதில் மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் தயிர் சேர்க்குறேன். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கழுவி வச்சுருந்தோம்ல நாட்டுக்கோழி அதை இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ நாட்டுக்கோழி அப்படின்னாலே குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி மசாலா சேர்க்கும் போது இன்னும் சூப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து எவ்வளோ உங்களுக்கு தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு அப்படியே செக் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் லாஸ்ட்டாக மல்லித்தழை சேர்த்து நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப தகன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நல்லெண்ணெயில் செய்யுங்க. நானும் நல்லெண்ணெயில் தான் செஞ்சேன், சொல்ல மறந்துட்டேன்.